ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன ஒரு விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரோக்ராமிங் வந்து நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றது? எனக்கு கோடிங் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது. ஒரு வெப் டெவலப்மெண்ட் மாதிரி பண்ணணும், இல்ல இன்னும் வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆர்வமா இருந்திருப்பீங்க. பட் ஆனா எங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்றது? எங்கேருந்து நான் முடிக்கிறது? நான் கரெக்டான ஜேர்னில போறேனா? ஏன்னா நான் போயிட்டு சைட்ல ரெஃபரன்ஸ் பார்த்து படிச்சிருப்பேன். சில சமயம் யூடியூப்ல பார்த்து படிச்சிருப்பேன். ஏதோ ஒரு பக்கம் கேள்விப்பட்டு ஏன் சில பேருக்கு வந்து காலேஜ் சிலபஸ்ல கூட படிச்சிருப்பீங்க. சில பேர் ஸ்கூல் சிலபஸ்ல கூட படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க. பட் இதெல்லாம் கரெக்ட்டா இருக்குமா? கம்பெனி வந்து இத எக்ஸ்பெக்ட் பண்ணுதா? கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன மீட் பண்றதுக்கு நான் எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்கணும்? இந்த மாரி ஏகப்பட்ட கன்ஃப்யூஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன் உங்களுக்கே வந்து நான் சரியான பாதையில தான் பயணம் பண்ணிட்டு இருக்கேனா? அப்படிங்கிற செல்ஃப் டவுட்ஸ் கூட வந்திருக்கும். கரெக்ட்டா? ஸோ இந்த மாரி டவுட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷனா வந்து இந்த வீடியோ வந்து அமையும். சரிங்களா? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. சரி, ஓகே. டைம் வேஸ்ட் பண்ண வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க புரோகிராமிங் படிக்கணும், இல்ல கோடிங் கத்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, விஷயம் நீங்க என்ன டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணணும். அது என்னன்னா என்ன டெவலப்பர் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க ஒண்ணும் இல்லைங்க, ஒரு இன்ஜினியரிங் படிக்கலாம்னு போறீங்க. போனோனே அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் எடுத்துட்டு வாங்க இன்ஜினியரிங் சீட் ஒண்ணு போட்டு குடுத்துருவோம் அப்படின்னு குடுக்க மாட்டாங்க யாருமே. கரெக்ட்டா? ஸோ உங்ககிட்ட கேட்பாங்கல்ல, நீங்க சிவில் இன்ஜினியர் ஆகணுமா? மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணுமா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் ஆகணும்னு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லையா? அந்த மாரி புரோகிராமிங்லயே வந்து நெறைய ஜாப்ஸ் வெரைட்டீஸ் வந்து இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப ஈஸியான உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க கேள்விப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, வெப் டெவலப்பர், மொபைல் டெவலப்பர், அதாவது ஆப் டெவலப்பர் கூட சொல்லுவாங்க. சரிங்களா? இதுலயே வந்து பாத்தீங்கன்னா, வெப்ல வந்து நெறைய விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், பேக் எண்ட் டெவலப்பர், ஏன் மொபைல் டெவலப்பர்ன்னு வரும்போது ஆண்ட்ராய்ட் டெவலப்பர், ஐஓஎஸ் டெவலப்பர், இன்னைக்கு அதையும் தாண்டி ஹைபிரிட்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. ஃப்ளட்டர் டெவலப்பர். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் இந்த டெக்னாலஜி வேர்ட்ஸ்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இத வந்து நான் எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்கிறது? நான் இது இவ்ளோ இருக்குது எல்லாத்தையும் ஒரே சமயத்துல போய் படிக்கணுமா? போயிட்டு எல்லாத்தையும் மைண்ட்ல தம் படிக்கணுமா? அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும். ஸோ இந்த மாரி ஏகப்பட்ட கன்ஃப்யூஷன் வந்து இருப்பீங்க. சரியா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்ஸர் என்ன அப்படின்னா, விஷயம் ஒண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அட் அ டைம்ல வந்து நம்ம மல்டிபிள ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா அரகுற அரைகுறையா நம்ம பண்றத விட, ஏதாவது ஒண்ண ஸ்டார்ட் பண்ணி அத கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு, அதுக்கப்புறமே அடுத்து போறது தான் பெஸ்ட். ஸோ என்னுடைய 10 இயர்ஸ் ஆஃப் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஏதாச்சும் ஒண்ணுல வந்து நம்ம பேக்போன் குட்டா இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா அந்த ஒரு புரோகிராமிங் ஒரு டெக்னாலஜி வச்சு நம்ம வந்து ஆ நம்ம குட் ஆயிட்டோம். புரோகிராமிங் வேர்ல்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம். அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க, அங்கிருந்து நம்ம மத்த புரோகிராமிங் லாங்குவேஜா இருக்கட்டும், இல்ல வேற டெக்னாலஜியா இருக்கட்டும், நம்ம அடாப்ட் பண்றது ரொம்ப 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 ஈஸியா வந்து இருந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஆ நீங்க ஒரு ஜாவா படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜாவாவ வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ்டர் பண்ணுங்க. ஜாவா படிக்கும்போது, ஆ எல்லாரும் ChatGPT வந்துருச்சு, பைத்தான் பா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இல்லைன்னா வந்து நீ React JS படிக்கலையா? இல்ல வந்து Next.js படிக்கலையா? இல்ல PHP படிக்கலையா? இந்த மாரிலாம் நெறைய பேர் வந்து நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? அத எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. ஒன்ஸ் நீங்க ஜாவா படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஜாவால நீங்க உங்களுக்கு கான்ஃபிடன்ட் வர வரைக்கும், எத கேட்டாலும் உங்களுக்கு ஆன்ஸர் சொல்ற வரைக்கும், அதுல இருக்கிற எல்லா கான்செப்ட்டையும் ஒண்ண மட்டும் எடுத்து கம்ப்ளீட்டா முடிச்சிருங்க. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு பசங்க பொண்ணுங்களா இருக்கட்டும். ஸோ ஜெனரலி காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து கண்டிப்பா வந்து பொருந்தும். அந்த நீங்க வொர்க்கிங் ப்ரொஃபஷனல் இருந்தாலுமே, நீங்க மல்டிபிள் அவங்களுக்குமே வந்து இது வந்து ஒரு சூட்டபிளான கான்செப்ட் தான். பட் ஸ்லைட்லி கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து இருக்குது. அது உங்களுடைய டைம் பீரியட பொறுத்து. அதாவது நீங்க காலேஜ் முடிச்சோனே நீங்க ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா? இல்ல முடிச்சு ஒரு 3 வருஷம் சும்மா இருக்கீங்களா? அந்த மாரி அது பேஸ் பண்ணி வேணா வந்து உங்களுக்கு மாறலாம் கிரைட்டீரியா. பட் இன் ஜெனரல் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தே நானும் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஒரே சமயத்துல 10 லாங்குவேஜ் இல்ல 2, 3 லாங்குவேஜ் அப்படிங்கிறத விட, ஏதாவது ஃபர்ஸ்ட் ஒண்ண எடுத்து அந்த ஒண்ணுல வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தான், என்னால மத்த எல்லாத்தையும் ஈஸியா வந்து லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சது. சரிங்களா? சோ நான் அதே தான் உங்களுக்கு நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். சோ அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு டெக்னாலஜிய சூஸ் பண்ணணும். அப்ப அந்த ஒரு டெக்னாலஜி சூஸ் பண்ணோம் அப்படின்னா, அது நான் எந்த டெக்னாலஜி பண்றது? ஆயிரக்கணக்கான டெக்னாலஜி பத்தி பேசுறாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறாங்க, நோட்.jsங்கிறாங்க, ரியாக்ட் ஜேஎஸ்ங்கிறாங்க, ஃப்ளட்டர்ங்கிறாங்க. ஏன் ஆப் பண்ணலாம்னு சொல்லி போனா அங்கேயே ரியாக்ட் நேட்டிவ்ங்கிறாங்க. நேட்டிவ் அதுலயே வந்து நேட்டிவ் டெவலப்பர்ங்கிறாங்க, iOSக்கு ஸ்கிரிப்ட்ங்கிறாங்க, அப்புறம் ஃப்ளட்டர்ன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள். இப்ப நான் ஏஐ பண்ணோம் அப்படின்னா, பைத்தான பத்தி பேசுவாங்க. டென்சர்ஃப்ளோ இந்த மாரி நெறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்கு. இந்த மாரி எக்கச்சக்கமா பத்தி பேசுறாங்கல்ல. அப்படிங்கும்போது நான் எங்க தான்ப்பா ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அந்த கேள்விய ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள கேளுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ணுங்க. யூ வாண்ட் டூ பிகம் அ வெப் டெவலப்பர் ஆர் ஆப் டெவலப்பர் ஆர் ஏஐ டெவலப்பர் ஆர் மெஷின் லேர்னிங். சோ அந்த மாரி நீங்க என்னவாகணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள வந்து கேளுங்க. டெக்னாலஜிய பத்தி கேட்காதீங்க. நான் இத பத்தி பேசும்போது நான் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து ஆ
ப்ரோ வெப் டெவலப்மெண்ட் ஈஸியா, மொபைல் டெவலப்மெண்ட் ஈஸியா, இதுல இருக்க எந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் சேர்த்து கேட்கறாங்க இதை நம்ம சொல்லும்போது. சோ அந்த மாதிரி வந்து ஒரு கேள்வி வந்து கேட்கறாங்க. எனக்கு அதை கேட்கும்போது ஒரு பக்கம் எனக்கு சிரிப்பு தான் வரும். என்னன்னா ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் எல்லாமே ஒண்ணுதான். இங்க எதுவும் வந்து ஈஸி எது கஷ்டம் அப்படிங்கறதுலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க எதுல இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்கன்னு சொல்லி பாருங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ஸ் பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. அந்த வெப்சைட்லயே வந்து கிரியேட்டிவா யோசிச்சு ஃப்ரண்ட் எண்ட்னா நீங்க HTML ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல UI வந்து சூப்பரா பண்றதுல வந்து ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கீங்களா நீங்க? இல்ல அப்படின்னாக்கா வந்து நீங்க லாஜிக்கல் திங்கரா இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்க பேக் அண்ட் இன்ஜினியரா ஆகலாம். இல்ல அப்படின்னா சில பேருக்கு ஆப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, சரி நம்மளும் ஒரு ஆப் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு ஆப் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஓகேங்களா? அப்படி நீங்க ஆப் பண்ணும்போது அதுல நீங்க கிரியேட்டிவ் பர்சனா இருக்கீங்களா, இல்ல லாஜிக்கல் திங்கிங் பர்சனா இருக்கீங்களா அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்லாம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அதை விட்டுருங்க. பட் பிஃபோர் தட் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஃபோக்கஸ் அதிகமா இருக்கு, இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லி பாருங்க. எதுல வந்து சம்பளம் அதிகமா கிடைக்கும் தயவு செஞ்சு கேள்வி மட்டும் கேட்காதீங்க. ஓகேங்களா? நான் திரும்பவும் சொல்றேன். வெறும் ஒரு ரியாக்ட் ஜேஎஸ் டெவலப்பர் ஃபுல் ஸ்டாக் கூட கிடையாது. வெறும் ரியாக்ட் ஜேஎஸ் டெவலப்பர் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரா இருந்துகிட்டே நம்ம இங்க சொல்லப்போனா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே நீங்க மாசம் வந்து 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். அவங்களையும் நான் பார்த்திருக்கேன். அட் த சேம் டைம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா இருந்து வெறும் மாசம் 70,000 80,000 சம்பளம் வாங்குறவங்க நான் பார்த்திருக்கேன். சரிங்களா? சோ அப்ப இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எது நீங்க சூஸ் பண்றீங்களோ யூ ஹேவ் டு குட் அட் இட். அவ்வளவுதான். அதுதான் இங்க மேட்ரு. அதை விட்டுட்டு எனக்கு 10 டெக்னாலஜி தெரியும், நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன், எனக்கு அடுத்து நான் எதை கொடுத்தாலும் நான் அது பண்ணிடுவேன் அப்படிங்கறதெல்லாம் இங்க யாருக்கும் முக்கியம் இல்ல. நீங்க எதுல பண்றீங்களோ அதுல நீங்க பெஸ்டா இருக்கீங்களா? உங்கள மாதிரி யாருக்கும் பண்ண தெரியாது. அதாவது இவங்க கிட்ட இந்த வேலையை கொடுத்தா இவங்க கொடுக்குற மாதிரி அவுட்புட் வந்து வேற யாராலையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையா உங்க கம்பெனி உங்க மேனேஜர்ஸ்க்கு வந்து இருக்கா? சோ அதுதான் வந்து வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஹியர். சரிங்களா? மத்தபடி இங்க வந்து ஒரு 100 டெக்னாலஜி தெரிஞ்சவனை விட ஒரு 1 ஆர் 2 டெக்னாலஜிஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா தெரிஞ்சவங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து அவங்களுக்கு கோர் கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சதுனால அவங்க வந்து மத்த லாங்குவேஜ்ல ஈஸியா அடாப்ட் பண்ணி அவங்களால அதுல ஒர்க்கும் பண்ண முடியும். 2வது அவங்க பெஸ்டா இருக்கிற விஷயத்துல இன்னும் பெஸ்டா அவுட்புட்டையும் கொடுக்க முடியும். கரெக்டா? சோ அப்படிங்கும்போது அந்த மாதிரி கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள தான் கம்பெனி வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிச்சு வந்து ஹையர் பண்றாங்க. சோ இது ஒரு பாயிண்ட். ஓகே. சோ ரொம்ப எல்லாம் பேசிட்டோம். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எந்த டெவலப்பர் ஆகணும், அதாவது வெப்சைட் டெவலப்பர், ஆப் டெவலப்பர், மிஷின் லேர்னிங்கா, UI, UX அந்த மாதிரி நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு சம்பந்தப்பட்ட டெக்னாலஜிஸ வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. அதுல மல்டிபிள் டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு அதை பத்தி வேணா கூட கேளுங்க. நான் தனித்தனியா வீடியோ போடுறேன். ஹவு டு பிகம் வெப் டெவலப்பர், அதுல என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கு, என்னென்ன டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்கு. ஹவு டு பிகம் ஆப் டெவலப்பர், அதுல என்ன டெக்னாலஜிஸ் இருக்கு, என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாப்க்கு பேஸ் பண்ணிருக்க டெக்னாலஜி வீடியோஸும் நான் தனித்தனியா வந்து நான் போடுறேன். சரிங்களா? சோ இப்ப நீங்க ஆல்ரெடி சப்போஸ் உங்களுக்கு ஐடியா இருக்கு அப்படின்னாக்க நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, நான் டெக்னாலஜி நான் டிசைட் பண்ணிட்டேன். ஓகே, ஆனா அடுத்து நான் எங்க போய் படிக்கிறது அப்படிங்கிற டவுட் வந்து வரலாம். சரிங்களா? ஆக்சுவலா ஓப்பனா சொல்ல போனா நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது வந்து WT ஸ்கூல்ஸ்.com. சரிங்களா? நீங்க சிரிச்சாலும் சரி, இதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா WT ஸ்கூல்ஸ்.com தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் கொஞ்சம் மெச்சூர்டா கண்டென்ட் வந்து வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து டுட்டோரியல் பாயிண்ட்ல வந்து அதுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பிச்சேன். அண்ட் தென் ஜாவா டி பாயிண்ட் சொல்லிட்டு ஒரு சைட் வந்து இருக்கும். சரிங்க. ஸோ ஜாவா டி பாயிண்ட். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்து என்னோட மெச்சூரிட்டி லெவலே பாருங்களேன். என் ஜேர்னிலேயே நான் இதெல்லாம் தான் படிச்சேன். நான் ஃபர்ஸ்ட் WT ஸ்கூல்ஸ், அப்புறம் டுட்டோரியல் பாயிண்ட், அப்புறம் ஜாவா டி பாயிண்ட். ஏன்னா அப்பெல்லாம் வந்து ஜியோ வந்து இல்லாதனால யூடியூப்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஜியோ வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் வந்து யூடியூப்கே வந்து நிறைய ஒரு ரீச் கிடைச்சது இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் இந்த யூடியூப் சேனல்லாம் எவ்வளவு வந்தானே நான் யூடியூப்ல பார்த்து படிக்க ஆரம்பிச்சேன். பட் பிஃபோர் தட் இந்த 3 தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். நீங்க வந்து சிரிக்கலாம், இதை வச்சு நம்ம ஒரு கம்பெனிக்கு தேவையான அளவுக்கு அப்ளிகேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரஸ்ட் மீ மக்களே, நம்ம சேனல் வேற எந்த சேனலும் வேண்டாம், நம்ம சேனல்லயே நம்ம சேனல் நேம் என்ன, நானும் கோடர். ஓகே, நானும் கோடர். ஓகேங்களா? சோ நம்ம நானும் கோடர்லயே ஒரு பிளேலிஸ்ட் வந்து இருக்கும். இதுல வந்து ஒரு PHP பத்தி ஒரு பிளேலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் போட்டிருப்பேன். எங்க இங்க இருக்கு. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணிருக்கேன், லாகின், ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு கிரெட் ஆபரேஷன்ஸ் வந்து நான் போட்டிருப்பேன். நீங்க பிலீவ் இட் ஆர் நாட், இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் WT ஸ்கூல்ஸ் ரெஃபரன்ஸ் வச்சு நான் பண்ணிருப்பேன். நீங்க ஜஸ்ட் இந்த பிளேலிஸ்ட போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். லைவா இதுல இருக்கக்கூடிய டுட்டோரியல்ஸ்ல காமிக்கக்கூடிய கோடிங்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா PHP எடுத்தோம் அப்படின்னா இதுல காமிக்கிறது பாத்தீங்களா, இந்த கோடிங்கை வச்சு அந்த அப்ளிகேஷன் என்டையர் அப்ளிகேஷனே வந்து பில்ட் பண்ணிருப்பேன். ஓகேங்களா? சோ அப்ப
ஜஸ்ட் திங்க் தட் ஹவு பவர்ஃபுல் இட் இஸ். பார்க்க வந்து பேசிக் கான்செப்ட் மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த விஷயம் என்னன்னா, இந்த பேசிக் தான் யாருக்கும் தெரியறது இல்ல. அதனால பேசிக்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப இங்க எல்லா கம்பெனிஸும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு ஒரு அவுட்புட் வந்து வந்தா போதும் அப்படின்னா ChatGPT போட்டு யார் வேணாலும் எடுத்து வந்து காமிப்பாங்க. ஆனா அந்த கான்செப்ட் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கியா? அதுதான் வந்து இங்க மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? டெக்னா நீங்க என்ன டெவலப்பர் ஆக போறீங்க அப்படிங்கறத வந்து நீங்க டிசைட் பண்ணணும். 2வது விஷயம் டெக்னாலஜி வந்து சூஸ் பண்ணணும். 3வது விஷயம் பேசிக்கா நீங்க டபுள் ஸ்கூல்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த டெக்னாலஜி இங்க இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாமே இங்க இருக்கும். ஏன்னா இவன் வந்து ரொம்ப 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 யூசர் ஃப்ரெண்ட்லியா வந்து கொடுத்திருப்பாங்க. இப்ப சப்போஸ் வந்து இல்ல நான் வந்து ரீடர் பர்சன் கிடையாது. எனக்கு ஏதாவது செஞ்சு காமிச்சாதான் எனக்கு புரியும். நான் படிச்சா என்னால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னா பெட்டர் கோ டு யூடியூப் சேனல்ஸ். ஓகேங்களா? யூடியூப் சேனல் மாதிரி இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பே பண்ணி கோர்ஸ் தான் நீங்க வாங்கவே தேவையில்லை. எதுவா இருந்தாலும் எல்லாமே நீங்க வந்து யூடியூப்ல வந்து கிடைக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ யூடியூப்ல எல்லாமே ஃப்ரீயா ஏகப்பட்ட டுட்டோரியல்ஸ் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதுல வந்து எனக்கு என்னை சஜஸ்ட் பண்ண சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ வெப் டெவலப்பர் அப்படின்னாக்க எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருந்தாலுமே பாலச்சந்திரா அப்படின்னு ஒருத்தர் வந்து சேனல் பார்த்திருக்கேன் நானு. ஓகேங்களா? அவர் வந்து சூப்பரா பண்றாரு. அவருடைய மெர்ஸ்டெக் டெவலப்பர் ஜர்னி யாராச்சும் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா நீங்க அங்க பாருங்க. அப்கோர்ஸ் PHP லேரவல் அப்படின்னா நம்ம நம்மளுடைய இதுலயே போடுறோம். அண்ட் அப்கோர்ஸ் அடுத்து இதுக்கு மேல வந்து அடுத்தடுத்து நானும் மெர்ஸ்டெக் டெவலப்பர் மத்த இன்னும் ஏஐ இருக்கு, டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்கு, டேட்டா சயின்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்மளுடைய சேனலே நம்ம தமிழ்ல வந்து போடுவோம். பட் ஆஸ் ஆஃப் நவ் இப்ப வந்து நான் யூடியூப்ல ஃபைண்ட் பண்ணது வந்து பாலச்சந்திராவோட யூடியூப் சேனல் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ இதை தாண்டி அவரு மட்டும் கிடையாது. அவர் ஏன்னா டக்குன்னு எனக்கு மைண்ட்ல வந்தனால சொன்னேன் நானு. அதை தாண்டி நிறைய பேர் இன்னும் சூப்பரா சொல்லி கொடுத்துருக்காங்க யூடியூப்ல. சோ அதுல இருக்கிறத எடுத்து வந்து பண்ணலாம். பட் விஷயம் என்னன்னா நீங்க 1000 யூடியூப் சேனல் 1000 வீடியோஸ் பாக்குறங்கிறது இங்க மேட்டரே கிடையாது. நீங்க 1,00,000 வீடியோ கூட பாருங்க, அது டசன்ட் மேட்டர். பட் நீங்க வந்து எடுத்து ஒர்க் பண்ணீங்களா, அதை வச்சு அதை அதே மாதிரி நீங்க வந்து கோட் நீங்க டைப் பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்களா, அதுதான் வந்து இங்க வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் நீங்க பண்ண உடனே 3வது விஷயம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க கண்ணு முன்னாடி நீங்க பாக்குறீங்கல்ல, youtube.com பாக்குறீங்க, facebook.com பாக்குறீங்க, instagram.com பாக்குறீங்க. சோ இந்த மாதிரியான சைட்ஸ் எல்லாமே உங்களுடைய ஓனா வந்து நீங்க டிசைன் வந்து பண்ணி பாருங்க. ஈவன் வெப் டெவலப்பரா இருந்தாலும் சரி, இல்ல ஆப் டெவலப்பரா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாச்சும் நீங்க டெவலப்பரா இருந்தாலும் சரி, ChatGPT AI பக்கம் போனாலும் சரி, அந்த ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷனை அப்படியே உங்களால அதை உருவாக்க முடியுதா அப்படிங்கறத நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்க யூடியூப்ல பண்ணும்போது அவரு என்ன பண்றாரோ அதை பார்த்து நீங்க டைப் பண்றீங்க. அவருக்கு வர அவுட்புட் உங்களுக்கு வரும். இட் டசன்ட் மீன் லைக் யூ லேர்ன் த திங். உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு நீங்க படிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க அதை பார்த்து அப்படியே பண்ணிருக்கோம். பட் அது நமக்கு புரிஞ்சிருச்சா அப்படிங்கறது நம்மளுடைய ஓன் ஐடியா ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு தெரியும். அந்த கான்செப்ட்ல எந்த அளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஒரு பிராக்டிஸையும் வந்து மிஸ் பண்ணா பண்ணுங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி வந்து யூ ஆர் என்டரிங் இன்டு த ப்ரோக்ராமிங் வேர்ல்ட். சரிங்களா? ஸோ இது மட்டும் தான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் எல்லாத்தையும் நான் ஒரே வீடியோல நான் டம்ப் பண்ண விரும்பல. இந்த வீடியோவே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லென்த்தா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதிகமா போயிருந்தா சாரி மக்களே. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, எந்த டெக்னாலஜி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம ஃபுல் அந்த கரியர் ஜேர்னியை நம்ம கொடுப்போம். அதை தாண்டி அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு, அதோட ஜாப் சேலரி ரேஞ்ச் என்ன அப்படிங்கிற வரைக்கும் கூட எல்லாமே நம்ம டீட்டெயிலா நம்ம சேனல் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனலுக்கு நானும் கூட அப்படிங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதுவும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.